வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. பெங்களூர் ஸ்ரீராமபுரம் ஸ்கை அறக்கட்டளையோடும் மற்றும் சாய்பாபா நகர் வெல்ஃபேர் அசோசியேஷனும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அருளாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற பொருள் ஆன்மீகமும் அன்பும். முதல்ல ஆன்மீகம்னா என்ன என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். ஆன்மான்னா தெய்வம்னு அர்த்தம். ஆன்மீகம்னா அந்த தெய்வ அருளை பெறுவதற்கான ஒரு வாழ்க்கை, ஒரு செயல், அவ்வளவுதான். ஆன்மீகம் தெய்வ அருளை பெற வேண்டும். அதனால தான் இந்த இந்து கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருள்மிகுன்னு சொல்லுவாங்க. தெய்வ அருள் கிடைக்கணும். இந்த பிரசாதம் கொடுக்கறத கூட அருள் பிரசாதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தெய்வ அருளை பெறுவது, அருள் தருவாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அதற்கு தெய்வத்தை வணங்க வேண்டும், துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்கள்லையும் பெரும்பாலும் இருக்கு. இறைவனை துதிக்கிறது. இப்போ அல்லாவின் புகழ் பாடுங்கள் இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. ஆண்டவரை துதியுங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இந்துக்களும் சொல்றாங்க. இறைவனை தான் புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க. நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம். அப்புறம் அந்த இறைவனுக்கு ஏதோ இந்துக்கள்லாம் ஏதோ கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க, உடை கொடுக்குறாங்க, செலவுக்கு பணம்லாம் கொடுக்குறாங்க, உண்டியலில் போடுறாங்க. ஏதோ கடவுளுக்கு ஏதோ கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க, கொடுத்து வேண்டுறாங்க. என்ன வேண்டுகிறார்கள்? அருள் வேண்டுகிறார்கள். எதுக்கு? நாங்கள் நல்லா இருக்கோம். நல்லா இருக்கிறதுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அதில் வேற சொல்லுவாங்க அருள் பார்வை. முருகனை பற்றி பாடும்போது உனக்கு 12 கண்ணு இருக்குது, ஒரு கண்ணால என்ன பார்த்தாலும் போதும், 12 விழிகளிலே பரிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், உன்னுடைய அருள் கிடைச்சிரும் இல்லை சொல்கிறேன். அபிராமிய கடைக்கண்ணால் பார்த்தாலே போதுங்கிறான். இப்படி ஓரமாக பார்த்தாலே போதும், சுப்பிரமணியத்தை பார்க்குற மாதிரி இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அருள் பார்வைங்கிறாங்க. பார்த்தா என்ன நடக்குங்க? நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கலாம்னு சொல்றதை விட நம்முடைய வேண்டுதல்கள். இப்போ எல்லாரும் ப்ரே பண்றாங்க. இஸ்லாமியர்கள் சொல்றாங்க இறைவனிடம் கையேந்துங்கள், இல்லை என்று they pray to God. கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க இறைவனிடம் மன்றாடி கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். இந்துக்களுக்கு என்ன சொல்றாங்க? வேண்டியவர்களுக்கு வேண்டியவாறு அருள் புரிவான் இறைவன். அப்போ அருள் புரிதல்னா என்ன? நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறினா
அதான் அருள் புரியுது. இப்போ நம்ம இந்த செஷனில் நான் கடைசியில் ஒரு அரை மணி நேரம் கேள்வி பதில் வச்சுருக்கிறேன். எல்லாருக்கும் மைக் கொடுத்துருவோம். நீ எழுதி கொடுக்குற கூட கஷ்டப்பட வேண்டாம். இல்லை மைக்கில் பேசுகிறதுக்கு கூச்சப்படாதீங்க. அப்படியே படுறா இருந்தால் கூட எழுதி வேணா கொடுத்துருங்க. நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஏன்னா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் கவலைப்படுறதே இல்லை. நமக்கு தெரியாத கேள்வி கேட்டுருவாங்களோன்னு. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன். அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஆனால் ஒரு சரித்திரம் இருக்கு. இதுவரைக்கும் என்கிட்ட கேள்வி கேட்டு எனக்கு தெரியலன்னு நான் இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. 37 வருஷமாக மகரிஷிக்கிட்ட வந்த நாள்லேருந்தே கேள்வி பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அதனால் சொல்ல முடியாது, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. இந்த மொபைல் ஃபோனை எனக்கு இன்னும் ஒழுங்காக ஆப்ரேட் பண்ண தெரியாது. என் பேரம்பையன் பண்ணுறான், அவங்ககிட்ட தான் நான் கேட்டு படிச்சுக்கிறேன். அதனால் எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்ல தெரியும். இப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? மகிழ்ச்சியாக வாழணும், ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதானே. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல தெரியும், முழுமையாக சொல்ல தெரியும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க, எதை பற்றி வேணாலும் கேளுங்க, சொல்லி. அதனால் இப்போ நான் சொல்கிறேன், தெய்வ அருள் பெறுவது என்பது வேண்டுதல்கள் நிறைவேறுவது. இது ஏற்கனவே நான் உவமைகள் சொல்லியிருக்கிறேன், சரிதானே? அது அப்போ தெய்வ அருள் அப்படின்னா ஆன்மீகம்ங்கிறது எதுக்கு? தெய்வ அருள் பெறுவதற்கு. தெய்வ அருள் பெறுவதுன்னா என்ன? நினைக்கிறது நடக்கணும். அது நல்ல விஷயம் இல்லை, கெட்ட விஷயம் கூட. ஒருத்தர் எதிரி நாசமாகணும்னு கூட கடவுளை வேண்டுறாங்களா இல்லையா? நான் இந்து அறநிலையத்துறையில் தான் தமிழ்நாட்டில் ஆடிட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனேன். அம்மா சொன்னாங்களே ஆடிட்டர்னு, கவர்மெண்ட் ஆடிட்டர். இந்த கோயிலில் உண்டியல்லாம் திறப்போம். இப்போ நிறையா பேர் கோரிக்கைகள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அதில் ஒரு சிலர் என்னுடைய ஒருத்தர் பேரை போட்டு, இவன் என்னுடைய எதிரி, இவன் நாசமாக போக வேண்டும் அப்படிலாம் எழுதி போட்டிருப்பாங்க உண்டியலில். இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படிலாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எங்கே கொண்டு வைக்கிறாங்க? கோயிலில் தான் வைக்கிறாங்க. அப்போ கடவுளை சாமியை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க புரியுதா? அடுத்தவன் நாசமாக போகிறதுக்கும் அதான் வேணும். அப்போ இதுவும் அருள், எனக்கு அருள் புரிவாய், நான் எதிரியை கொலை செய்ய போகிறேன், எனக்கு வெற்றி உண்டாகணும், அருள் புரிவாயாக. அது கூட தேங்காய் உடைச்சிட்டு போகிறாங்க. போகிறப்ப சொல்லிட்டு போகிறாங்க, இப்போ ஒரு தேங்காய் உடைச்சிருக்கிறேன், கொலை பண்ணிட்டு தப்பிட்டேன்னா 100 தேங்காய் உடைக்கிறேன். அப்போ கடவுளை எதுக்கெல்லாம் வேண்டுறாங்க? கடவுள் அருள் பெறுதல்னா என்ன? நினைக்கிறது நடக்கணும். இது ஏன் சொல்லியிருக்கேன் இப்போ புரிஞ்சதில்லை? நான் சொல்றத நீங்க ஏத்துக்கலன்னா கேள்வி கேட்கணும், அதுதான் கேள்வி பதில். புரியுதுங்களா? இங்க ஏதோ பொழுதுபோக்குக்கு கேட்டுட்டு போறது அல்ல. புரியுதுங்களா? இந்த சீரியல்லாம் பார்க்குறோம்ல, அங்கே என்ன ஏதாவது வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறதுக்கா பார்க்குறோம்? தான் சொல்கிறேன். இப்போ டிவி சீரியல் பார்க்குறீங்க, அதில் எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி நடத்தக்கூடாது, குடும்ப கதைகள்லாம் வருதில்ல.
அதை பார்த்து திருந்திட்டாங்களா? அங்கே மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை, சீரியல் ஓடுது 1 வருஷத்துக்கு. பார்த்து எந்த மாமியார் திருந்திருக்கிறாங்க, எந்த மருமகா திருந்திருக்கிறாங்க? அப்போ நீங்கள் அதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்க? உங்களுக்கு ஏதோ பொழுது போகணும், டைம் பாஸிங். உண்மையில் டைம் பாஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு நேரம் போகலை, உங்களுக்கு அறிவுக்கு வேலை இல்லை, அதனால சீரியல் பார்க்குறீங்க, அப்படி தானே? இது ஏதாவது அறிவுக்கு பயன்பட்டுதா? அது மாதிரி கூட்டம் அல்ல நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க. நீங்கள் அதுக்காக வந்திருக்கிறீங்க இல்லை. இங்கே ஒருத்தர் கூட அப்படி வரல, எனக்கு நல்லா தெரியும். இங்கே எல்லாருமே ஏதோ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கைக்கு நல்லது, அதனால தான் அங்கே வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா வரமாட்டீங்க. இல்லைன்னா ஏன்னா இப்போ 3 மணியெல்லாம் வீட்டில் எத்தனையோ வேலைகள் இருக்கும், அங்கே என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் நிறையா, என்டர்டெயின்மெண்ட்லாம் நிறையா இருக்கு, புரியுதுங்களா? அங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா உண்மையிலேயே ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறீங்க நீங்கள். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இல்லைங்களா, முழுமையாக ஏற்றுக்க முடியாமல். அதுக்காக தான் கேள்வி பதில் வச்சுருக்குறோம். நல்லா தெளிவாக போகணும் நீங்கள், சரிங்களா? ஏன்னா எல்லாருமே ஆன்மீகத்தில் இருக்கிறோம், ஒரு சிலர் தவிர. சிலர் தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் தெய்வத்தை வணங்குறதில்லை, வேண்டுறதில்லை. நீங்கள்லாம் அப்படி அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெய்வ நம்பிக்கை இருக்குது. அப்படி ஏதாவது எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைங்கிறவங்க இப்போவே கை தூக்குறீங்க, உங்களை வெளியே போக சொல்ல மாட்டேன். முதல்ல தெய்வம்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ப வச்சுட்டு அப்புறம் பேசும். அப்படி யாராவது இருக்கீங்களா? தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்கள் எல்லாரும் தெய்வத்தை நம்புறீங்க. அது எதுக்கு? அதான ஆன்மீகம், தெய்வ அருள் பெறுவதற்கு. வேண்டுதல்கள் நிறைவேறணும். ஏன்னா இப்போ தெய்வத்துக்கிட்ட நம்ம என்ன வேண்டுறோம், என்ன வேண்டுறோன்னா அவ்வப்பொழுது என்ன தேவையோ அது வேண்டுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் 4 விஷயத்துக்காக வேண்டுறோம். 1, உடல் நலத்திற்காக வேண்டுகிறோம், புரியுதுங்களா? எனக்கு நோய் நொடி வரக்கூடாது, விபத்து வரக்கூடாது, எனக்கு இருக்கிற நோய் சீக்கிரமாக குணமாகணும். இதில் ஒன்றும் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இப்போ சின்ன குழந்தைகள் இருக்குது, திடீர்னு அதுக்கு வேண்டி என்னன்னு சொல்ல தெரியாது. ராத்திரி 1 மணிக்கு அழுவும், எதுக்கு அழுவுன்னே தெரியாது. கேட்டால் சொல்ல தெரியுமா? உடனே நம்ம யாருக்கு வேண்டுவோம்? கடவுள்கிட்ட தான், குலதெய்வம், இஷ்ட தெய்வத்துக்கு எதையாவது ஒன்று வேண்டுதல் வைப்பாங்க. உனக்கு மொட்டை போடுறேன், மாவிளக்கு வாங்குறேன், பார்க்குறேன், உண்டியல் போடுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று. அதுவும் அப்புறம் தெய்வம் ஏமாத்திடுவாங்களோன்னு நினைக்குமோன்னு தான் அப்போவே ஒரு மஞ்சள் துணி எடுத்து காசு போட்டு முடிச்சிடுறது. ஏன்னா உண்டியல் போடுறேன்னு சொல்லிட்டு மறந்தாலும் மறந்துடுவானோன்னு, செய்வன் அருள் கொடுக்காதோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இப்போவே முடிச்சு போட்டுருவோம். இப்படி கடவுளை வேண்டுறோமா இல்லையா? உடம்புக்கு சரியில்லைன்னா வேண்டும். இப்போ வெளியூருக்கு போகிறோம், போகிறப்போ வீட்டில் இருக்க சாமி, போகிற வழியில் இருக்கிற சாமி எல்லாத்தையும் வணங்குறோம். இந்த கார் வச்சுருக்கவங்கெல்லாம் அந்த தேங்காயெல்லாம் சுற்றி உடைப்பாங்க, நல்லபடியாக போயிட்டு வரணும். இப்போ திரும்ப வந்த உடனேயும் சாமிக்கு ஒரு தேங்காய் உடைப்பாங்க. இப்படி நமக்கு விபத்து வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா முதல்ல ஏதோ வைத்தியம் பண்ணுவாங்க. சரியாக வரலன்னா அப்புறம் யார்கிட்ட வேண்டுவாங்க? கடவுள்கிட்ட வேண்டும். ஆஸ்பத்திரியில் இன்பேஷண்ட்டாக அட்மிஷன் போட்டாச்சு,
வைத்தியம் நடக்கு. அப்போ கூட கடவுளையும் டாக்டரை சொல்லுவாங்க, டாக்டர் உங்களை கடவுள் போல நம்புகிறோம், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்லிட்டு அப்புறம் இவங்க வேற கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. இப்போ இது அப்போ எத்தனை கடவுள் இருக்குது? டாக்டரும் கடவுள். அப்புறம் உறவினர்கள்லாம் நண்பர்கள்லாம் வர்றவங்க அவங்கவுங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி பாருங்கள், உங்களுக்காக அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டுருக்குறோன்னு நெத்தியில் பூசி விடுவாங்க. இப்படிதானே? ஏதாவது பெரிய அரசியல் தலைவர்கள் பெரிய உடல் நலம் சரியில்லைன்னா எல்லா கோயில்லையும் பூஜைகள் பண்ணுறாங்க, எல்லா மதத்துலேயும் பூஜை பண்ணுறாங்க. எல்லாம் நடக்குதா இல்லையா? அப்போது உடல் நலத்திற்கு தெய்வத்தை வேண்டுகிறோம், சரிதானா? சரி, இப்போ எல்லாருக்கும் உடல் நலம் வந்துருச்சா? தெய்வம் வேண்டியவருக்கு வேண்டியவாறு அருள் புரியும். அப்போ அருள் புரிந்திருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் சொல்றார், நான் வேண்டினேன், தெய்வம் இன்னும் நமக்கு அருள் கொடுக்கல. அப்படி வேற சொல்றீங்கல்ல? அப்ப வேண்டியவருக்கு வேண்டியவாறு அருள் புரிவான்னா இங்க அருள் புரியலையே. ஏன்? என்னைக்காவது சிந்திச்சீங்களா? அங்க சொல்லி இருக்குது, இந்த தெய்வம் சொல்லி இருக்குது, நான் யாருக்கு அருள் புரிவேன்னு சொல்லியிருக்கு. இப்போ அம்மா சொன்னாங்களே, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். அதில் சொல்லியிருக்குது, நீ கர்மாவை செய்கின்றாய், நான் பலனை கொடுக்கிறேன், விளைவை கொடுக்கிறேன் சொல்லியிருக்கு. உனக்கு ஒரு நோய் வந்திருக்குதுன்னா அந்த நோயை நான் தான் கொடுத்தேன். அது நீ செய்த தவறான செயல்களுக்கு நீ தவறு செய்திருக்கிறாய். இந்த உடலை பராமரித்து பாதுகாக்கிற செயலில் தவறு இருக்கிறது. யூ ஆர் ராங். நீ இந்த உடலை ஒழுங்கா பராமரித்து பாதுகாக்கல. இப்போ பசி வந்து தான் சாப்பிடணும். பசி இல்லாமல் சாப்பிட்டா என்ன வரும்? அஜீரணமாகி வயிறு வலிக்குதுன்னு வச்சுக்கங்க. இந்த வயிறு வலி கொடுத்தது யாரு? இறைவன். ஏன்னா நாமளா வயிறு வலி வரணும்னு யாராவது சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஆனால் நாம் செய்த செயல் என்னன்னா பசி இல்லாமல் சாப்பிட்டோம். இப்போ இந்த பசி இல்லாமல் சாப்பிட்டா சாப்பிடக்கூடாது. இது யாருடைய நீதி? இறைவனுடைய நீதி. ஏன்னா இந்த உடலை கட்டினது யாரு? இறைவன். சார், இந்த உடலை கட்டி நம்மகிட்ட கொடுத்துருச்சு, நீ இந்த உடலை பயன்படுத்துன்னு. ஆனால் இந்த உடலை பராமரித்து பாதுகாக்கணுமில்ல. அதுக்கு பசிக்கும் போது தான் நீ சாப்பிடணுன்றது இறைவனுடைய நீதி, இறை நீதி. பசித்து புசின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ பசிக்காமல் சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த உடம்பு சீக்கிரமா இப்போ கெட்டு போயிடும் இல்லையா? உடம்புக்கு வேண்டிய சக்தி கிடைக்காது. நம்ம எதுக்கு இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு வாழ்கிறோமோ அந்த வேலை நடக்காது. என்ன வேலை? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். உடம்பு கெட்டு போச்சுன்னா அனுபவிக்க முடியுமா? தொழில் செஞ்சு பொருள் ஈட்டணும். உடம்பு கெட்டு போச்சுன்னா தொழில் செஞ்சு பொருள் சம்பாதிக்க முடியுமா? அறிவில் உயரணும். உடம்புக்கு நோய் வந்துருச்சு, உடம்பு கெட்டு போச்சு, சக்தி குறைஞ்சி போச்சு, சிந்தித்து அறிவில் உயர முடியாது, உழைச்சி பொருள் ஈட்ட முடியாது, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அதானே? அப்போ நீங்க பசி வந்து தான் சாப்பிடணும். அப்போ அதை எப்படி இறைவன் சொல்லுவான்? இறைவன் உருவத்தில் சினிமாவில் வர்ற மாதிரி
நம்ம சாப்பிடும்போது வந்து பக்கத்தில் உட்காந்து இந்த பாரு பசி வந்தால் தான் சாப்பிடணும் இப்படி சொல்லுமா? சொல்லுமா? அது என்ன பண்ணுது தெரியுமா? பசி இல்லாமல் சாப்பிட்டா கொஞ்சம் வயிற்று தொந்தரவு கொடுக்குது. இப்போ வயிறு ஏதோ கும்முன்னு இருக்கு, முடமுடான்றது, வலிக்குது, புளிச்சாப்பம் வருது, ஒரு மாதிரி இருக்கு, அன்னீசியா. இந்த துன்பத்தை கொடுத்தது யாரு? இறைவன். ஏன்? அடுத்த வேளையாவது ஒழுங்கா சாப்பிடு அப்படின்ற ஒரு அறிவை கொடுக்குது, அறிவுறுத்துகிறது. இந்த அறிவு தான் அருள். புரியுதா? பொருள்னா திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். அறிவுங்கிறது பொருளா? பொருள்னா ஒன்று கண்ணுக்கு தெரியணும், இல்லைன்னா தொட்டு பார்க்கணும். இப்போ இங்கே இந்த பாட்டில் இருக்க, இது திடப்பொருள், கண்ணுக்கும் தெரியும், தொட்டு பார்க்கலாம். உள்ள நீர் இருக்குது, கண்ணாலையும் பார்க்கலாம், தொட்டும் பார்க்கலாம். அப்புறம் இங்கே காற்று இருக்கு, வாயு, கண்ணுக்கு தெரியல, ஆனால் வீசுனா தோலில் தெரியுது. இது திடப்பொருள், திரவம் பொருள், வாயு பொருள். அப்படிதானே? அறிவு பொருளா? என்ன கம்முன்னு உட்காந்துட்டு கொஞ்சம் பேசுங்க. அறிவு பொருளா? இல்லை. அப்ப அதுக்கு என்ன பேர்? பொருளுக்கு எதிர் சொல்லு என்ன? அருள். இது தெரியல இன்னும். திடப்பொருள், திரவம் பொருள், வாயு பொருள். அறிவு திடப்பொருளா, திரவ பொருளா, வாயு பொருளா? மூணும் இல்லை. அப்ப அதுக்கு என்ன பேருங்க? இப்போ அறிவு. அருள்னா என்ன அர்த்தங்க? அறிவு. இன்னொன்று இருக்குதுங்க அருள்னா. இப்போ இந்த உணவை ஜீரணிக்க வைக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம உடம்புல உயிர் சக்தின்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சு, எழுந்து உட்கார்றது கூட தெம்பில்லை, தூக்கி வச்சு முதுகுக்கு பின்னால் 2 தலையினை போட்டு இப்படியே உட்கார வச்சிருக்கு. அவருக்கு என்ன சாப்பிட கொடுப்பீங்க? கொத்து பரோட்டாவா? ஈஸியாக ஜீரணம் ஆகிறது கஞ்சி, ஜூஸு. அது குடிக்கும்னால கஷ்டப்பட்டு குடிப்பார். ஏன்? அவருக்கு என்ன இல்லை? ஜீரண சக்தி இல்லை. அது என்ன தெரியுமா? உயிர். உயிர் சக்தி குறைஞ்சுக்கிட்டே போகுது. புரியுதா? அப்போ உடம்புக்குள்ள உயிர்னு ஒன்று இருக்குல்ல, இருக்குதா இல்லையா? அந்த உயிர் சக்தி தான் உணவை ஜீரணிக்க வைக்கிறது. கையெல்லாம் அசைக்குது, வேலை செய்யுது இல்லைங்களா? இப்போ இங்க மின்சக்தி இருக்கு. மின்சக்தி கண்ணுக்கு தெரியுதா? தொட்டு பார்ப்பீங்களா? தொட்டு பார்த்தா சாக்கடிக்கும். அது என்னதுன்னு நான் கண்டுபிடிச்சே தீர்வன்னு வயர்ல கை வச்சீங்கன்னா சொல்றதுக்கு நீங்க இல்லை. இருக்குமா? முடியாது. அப்போ இந்த அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. இப்போ உறுப்புகள் எல்லாம் அசைஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தான் அது வேலையை செய்யுது. உள்ள இருந்து ஜீரணிக்க வச்சு சத்துக்கள் எல்லாம் பிரித்து சக்கையெல்லாம் வெளியேற்றி அதுக்கு எத்தனை உறுப்பு? இருதயம் அது பாட்டில் அசைஞ்சுக்கிட்டு இருக்குது. குடல், ஈரல் எல்லாம் வேலை செய்யுது. இதெல்லாம் வேலை செய்யணும்னா நமக்கு என்ன சக்தி வேணுங்க? உயிர் சக்தி. திடப்பொருளா, திரவ பொருளா, வாயு பொருளா? மூணும் இல்லை. அப்ப அதுக்கு என்ன பேருங்க? அருள். அப்பா பெரிய சாதனை. அருள்னா என்னன்னு சொல்லிட்டோம்.
அந்த உயிருக்கு என்ன பேர் தெரியுங்களா? சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்களே, கன்னடத்தில் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பிராணன். என் பிராணனை வாங்காத, பிராணம் போகுது. பிராணன்னா என்ன தெரியுமா? பிரணவம். பிரணவம்னா என்ன தெரியுமா? காந்த சக்தி. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு வந்தால் தான் நீங்கள் கடைசியில் கொஞ்சமாக கேள்வி கேட்பீங்க. இப்போவே கேள்வி எங்கள் மனசில் வரும்போதே இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இங்கே நான் பேசும்போதே உங்களுக்கு பதில் கிடைச்சி போகும். அடாட, நான் நினச்சேன், அவர் சொல்லிட்டாரு. கடைசியில் ஏதோ 1-2 கேள்வி தான் கேட்பீங்க. அதனால் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இது ஒரு காந்த ராடு, காந்த சக்தி இருக்கிற ஒரு இரும்புன்னு வச்சுக்கோங்க. இதில் ஊசியை கொண்டா இழுக்கும். கண்ணுக்கு தெரியுமா? கைக்கு தெரியுமா? அப்போ இது காந்த சக்தி பொருளா அருளா? சூப்பர், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அருளுக்கும் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா, தொடு உணர்வுக்கோ பார்வை உணர்வுக்கோ எட்டுமாயின் அதற்கு பெயர் பொருள். தொடு உணர்வுக்கோ பார்வை உறவுக்கோ தெரியாதது அருள். அதுதான் தெய்வம். நல்லா தெய்வம் என்றாலே அருள். சரிங்களா? அதனால ஆனா அந்த அருள் என்ன பண்ணாது, இந்த பொருள் எல்லாம் திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் இருக்கு பாருங்க, இது ஒரு நாள் இல்லாம போயிடும். இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த அறிவோ இந்த காந்த சக்தியோ, உயிர்னு சொல்றீங்களா, இங்க இருக்கிறது மின்காந்தம், நம்ம உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க, அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சீவகாந்தம். அதான் பிரணவம், பிராணன். இந்த பிரணவ சக்தி எங்கும் இருக்குது. பிராண சக்தி ஜீவன்களில் இருக்கிறது. பிரம்மம் பிரணவஸ்வரூபம் அப்படி இன்னி வேதங்கள் சொல்லுது. பிரம்மம்னா என்னங்க? தெய்வம். தெய்வம்ங்கிறது என்னது? பிரணவம், காந்தம். அது அழியுமா? இப்போ இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தருக்கு பேசுகிறீங்க, எது வழியாக போகுது? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? இங்கே சளி பிடிச்சவன் பேசினா உடனே அங்கேருந்து கேட்குறாங்க, ஏங்க சளி பிடிச்சிருக்குதா? இங்கே சளி பிடிச்சிருக்கிறது அவனுக்கு தெரியுது. ஸ்கைப்பில் இப்போல்லாம் வீடியோ கால் வந்துருச்சு, போட்டு அப்படி அழுத்தி விட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் முகத்தை அவங்க பார்க்கலாம், அவங்க முகத்தை இப்படி பார்த்துக்கிட்டு பேசுகிறோமில்ல. ஒரு செகண்டில் அமெரிக்காவில் இருக்கிற முகம் இங்கே எப்படி வந்துச்சு? காந்தாலைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இது எப்பாவது இல்லாமல் போகுமா? போகாது. சரி, இந்த காந்த சக்தி இல்லாத இடம்னு ஏதாவது இருக்குமா? இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது எதுவரையில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப எல்லை உண்டா? எல்லை இல்லைன்னா உருவம் உண்டா? அப்பா ஒத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த டேபிளுக்கு உருவம் இருக்கு, நமக்கு உருவம் இருக்கு, இந்த கட்டடத்துக்கு உருவம் இருக்கு, பூமிக்கு உருவம் இருக்கு, சூரியனுக்கு உருவம் இருக்குது. காந்த களத்துக்கு உருவம் உண்டா? அந்த காந்தம் தானே அருவம்னு சொன்னேன். அருவம், அருவம்னா என்னது? அருள். அதுதான் தெய்வம். எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? காந்தம் தான் தெய்வம்னு ஒத்துக்காதவங்க யார் இருக்கீங்க சொல்லுங்க. அறிவு தெய்வம், காந்தம் தெய்வம். யாராவது ஒத்துக்கலையா? இப்பவே சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லிடுவோம். சரி, இப்ப சொல்லுங்க, காந்தத்துக்கும் அறிவுக்கும் உருவம் உண்டா? காந்தமும் அறிவும் தானே தெய்வம்.
நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். அப்போ தெய்வத்துக்கு உருவம் உண்டா? அப்பா திரும்ப இன்னொரு சொல்லுங்க. எல்லாரும் இப்படி சொல்லல. அதான் இப்ப சொல்ல வரேன். அது சின்ன சாமி, இது பெரிய சாமி. உருவம் சிறியது, அருவம். உருவமும் சாமி தான், தெய்வம் தான். புரியுதுங்களா? இப்ப மண்ணை வணங்கினாலும் சூரியனை வணங்குறீங்க. சங்கராந்தி சூரியனுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? அது தெய்வமா இல்லையா? பகவான்னா யாரு? தெய்வம். சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிரன் பகவான், சந்திரன் பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான். இப்போ யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ நட்சத்திரங்கள், பூமி, அது மட்டும் தேவி. அது ஏன் அதை மட்டும் அப்போ பகவான்னாக்க ஆம்பளை, தேவின்னா அது என்ன? பூமி மட்டும் பொம்பளை தெய்வமா வணங்குறீங்க? முழுமையா இருக்குதா? பொறுமையா? யார் சொன்னா பெண்களுக்கு பொறுமை இருக்குன்னு? பூமி எப்பவுமே பொறுமையா இருக்கும். பெண்கள் எப்பவுமே பொறுமையா இருக்கீங்களா? காளி எல்லாமே காளன்னுட்டு ஆம்பளை கிடையாது, பொம்பளைக்கு தான் காளின்னு பேரு. எங்க பொறுமையா இருக்கிறீங்க? அப்படி இல்லை. உயிரினம் தோன்றும் இடம் பெண்மை. இன்னைக்காவது தெரிஞ்சுக்கங்க உங்க பெருமைய. பெண்களை விட ஆண்களுக்கு பெருமை தெரியுமா? ஏன்? உங்களுக்கு தான் கருப்பை இருக்கு, எங்களுக்கு இல்லை. எல்லா மனித இனமும் ஆணும் பெண்ணும் யார் உடம்புல இருந்து உண்டாகுது? இப்போ தாவரங்கள், புல் பூண்டுலாம். அப்போ உயிரினம் தோன்றும் இடம் பெண்மை. இது கூட நிறைய பேருக்கு தெரியாது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, இதெல்லாம் எங்க சார் எங்க படிச்சீங்கன்னு கேட்டாங்க. நான் பேசுறதெல்லாம் படிச்சுட்டு பேசல. நான் இறைவன்கிட்ட கேட்பேன். இறைவா, இறைவன்கிட்ட கேட்கறத விட யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்கல்ல, பூமாதேவின்னு சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் பகவான்னு சொன்னாங்க. யாரோ மனுஷன் தானே சொல்லியிருக்கிறான். அவங்க இப்போ உயிரோடு இல்லை, ஆனால் அவங்களுடைய ஆன்மா இருக்கு. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க. நல்ல தியானம் பண்ணி அந்த மகான்களை நினைச்சு, ஐயா இதெல்லாம் பகவான் பகவான்னு பேர் வச்சிருக்கீங்களே, இந்த பூமிக்கு மட்டும் ஏன் பூமா தேவின்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. நான் அப்படித்தான். நான் ஒரு சிலது மகிழ்ச்சிகிட்டலாம் கேட்பேன், சிலது படிப்பேன், யார்கிட்டையாவது கேட்பேன். ஒரு சிலது கொஞ்சம் சரியாக இருக்கும், சிலர் சொல்கிறது ஒத்துக்காது. சரி, உங்களை கேட்டு பிரயோஜனமே இல்லை, நம்ம அவனை கேட்போம். இப்படித்தான் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அவங்க மத்தியான சாப்பாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. தேனி பக்கத்தில் ஒரு ஊர். பஸ்ஸு லேட்டாகி போச்சு. 3 மணிக்கு போனேன். எனக்கு பசி வேற. போய் உட்கார்ந்துருக்கிறேன். அவர் நிறையா கேள்வி வச்சுருக்கார் கையில். என்கிட்ட கேள்வி கேட்கணும். உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு போகலான்னு பார்த்தோம். நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க. என்ன சரி சாப்பிட்டு பேசுவோன்னு. இல்லைங்க, அதுக்குள்ளே பொறுக்காது எனக்கு. கேள்வி கேட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுங்க. இலையை போட்டார், தண்ணி தெளித்தேன், இப்படி ஒன்று பரிமாறினாங்க. 18 படி சபரிமலையில் இருக்குதில்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். உங்கள் குருசாமியை கேளுங்கன்னு.
குருசாமி சொன்னாருங்க, எனக்கு என் அறிவுக்கு பொருத்தமா இல்லைன்னார். அப்புறம் எப்படி நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு இதுவரையில் யாரும் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டதே இல்லை. நான் உடனே யார்கிட்ட போயிட்டேன், அந்த 18 படி யாரோ வச்சுருக்காங்கல்ல, 18 படிக்கு ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்கல்ல, அர்த்தம் இல்லாமலாம் வச்சுருப்பாங்க. ஏன் 18 படி வச்சிங்க ஐயா பெரியவரே, கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சாப்பிட உட்காந்து அப்படி கண்ணை மூடி நினச்சேன். உடனே அவர் சொல்லிட்டார், ஐயப்பனை பார்க்கணும்னா 18 படிகளை தாண்டி போக வேண்டும். உன்னுடைய மனம் 18 படிகளை தாண்ட வேண்டும். அந்த 18 படி என்ன தெரியுமா? 5 புலன்கள், தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, 5 உணர்வுகளையும் கடக்கணும். கடந்து உயிரை 7 உயிரை உணர்ந்து 7 நிலைகளை கடக்கணும். அதான் 7 மலை. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, சகசிரஹாரம். இப்படியெல்லாம் தவம் செய்யணும். தவம் செஞ்சு 6 கெட்ட குணங்கள் இருக்கு உங்ககிட்ட. அந்த 6 கெட்ட குணமும் அழியணும். அதை நீ கடக்கணும், தாண்டணும். அப்போதான் நீ இறைவனை பார்க்கலான்னு கட்டி வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். சரிதானே? 5 புலன்கள், 7 உயிர் இயக்க மையங்கள், 6 தீய குணங்கள். அதனால தான் சபரிமலைக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள் இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் பாட்டு பாடுவாங்க. ஏன் பாடுறீங்கன்னா பாடணும், அவ்வளவுதான். ஐயப்பனுக்கு நல்லது. இந்த 5 புலன்களை கடந்து 5 புலன் உணர்வுகளை கடந்தா, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை கடந்தா அங்கே என்ன இருக்கும்னா இருள் தான் இருக்கும். அதான் அறிவு. இருள் தாங்க அறிவு, தெய்வம். அதான் கருப்பு சாமின்னு கருப்பு வேட்டியை கட்டினான். அறிவுங்கிறதுக்கு ஜோதியை காமிச்சாங்க. ஏன் தெரியுமா? ஒளி, வெளிச்சம், ஒளி. ஒளி இல்லைன்னா நீங்கள் எதையாவது அறிய முடியுமா? பார்த்து அறிய முடியுமா? முடியாது. சரி, ஒளி இல்லை, இருட்டுக்குள்ள இருக்கிறதுனால அறிய முடியல. ஒளி இருக்கு, நமக்கு அறிவு இல்லை, அன்கான்சியஸ். அறிவு மயக்கம் வந்துருச்சு. இப்படி கண்ணை திறந்து பார்க்குறான், பார்க்க முடியுமா? அப்போ பார்த்து அறிவதற்கு என்ன வேணும்? ஒன்று ஒளி வேணும், இன்னொன்று ரெண்டும் ஒன்று. அதனால் ஒளியை அறிவுக்கு உவமையாக சொன்னார்கள். அதான் ஜோதி. வள்ளலார் சொன்னார், ஜோதினா அறிவு. அதை காமிக்கிறதுக்கு ஜோதி ஏற்றி வச்சு காமிச்சாங்க. பாரு, வெளிச்சம் வருது, அப்போதான் நீ பொருளை பார்த்து அறிய முடியும்னு சொன்னதை விட்டுட்டு அந்த விளக்குக்கு பூ போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஜோதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜோதி தெரியுது சபரிமலையில். தானாவா வந்துச்சு? முன்னால் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போவே சொன்னேன், ஐயா தானாலாம் வராது, யாரோ ஒருத்தர் காமிக்கிறாங்க, 3 தரம் காமிக்கிறாங்க, தானா வரலன்னு. என் மேலே நிறைய பேருக்கு கோபம். கடைசியில் கேரளாவில் ஒரு ஆள் கேஸ் போட்டான். நீங்கள் இப்படி தீபத்தை காமிச்சு, பந்தம் வச்சு காமிச்சு ஊரை ஏமாத்துறீங்கன்னு. கடைசியில் தேவஸ்தானம் ஒத்துக்கிடுச்சு, இங்கே காமிக்கிறோம்னே ஒத்துக்கிட்டாங்க. இதே இன்னும் நிறையா பேருக்கு தெரியாது. புரியுதா? இது மாதிரி அங்கே படிக்கட்டு ஏறி போன உடனே அங்கே எழுதியிருக்கும் தத்துவமசின்னு எழுதியிருக்கும் சபரிமலையில். அப்படின்னா என்ன தெரியுமா? தத்துனா அது, அதுன்னா தெய்வம். தும்னா நீ, அசி என்றால் விளங்குகிறாய், அதுவே நீயாக விளங்கு.
அப்போ அங்கே போன உடனே 18 படி தாண்டி போன உடனே நமக்கு என்ன விளங்கும்? அறிவுக்கு தெய்வமே நானாக இருக்கிறேன். புரியுதா? இப்போ தெய்வம்தான் பஞ்சபூதங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லி வச்சாங்க? பூமாதேவி இல்லையா, வருண பகவான், வாயு பகவான், அக்னி பகவான், அப்புறம் ஆகாசங்கிறது சக்தி. அப்படிதானே? சிவம் சக்தி. இப்போ எல்லாமே தெய்வம் தானே. அதுதானே சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் எல்லாம் சொல்லிட்டு. இப்போ நம்ம உடம்புல என்ன இருக்குது? பஞ்சபூதங்கள் தானே இருக்கு. இப்போ பஞ்சபூதங்கள் தெய்வம்னா நாம யாரு? அப்பா எல்லாம் புரிஞ்சு போச்சா? இப்போ இனிமேல் ஒருத்தர் பார்க்கும்போது தெய்வமே. இப்போ காலையில் மனைவியை பார்த்து தெய்வமே, அந்த அம்மா கணவனை பார்த்து தெய்வமே, பிரச்சனை தீர்ந்தது. இதே மாதிரி மாமியார் மருமகளை பார்த்து, மருமகள் மாமியாரை பார்த்து தெய்வமேன்னு வணங்கிட்டா சரி. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருத்தர் பார்த்து தெய்வமே, வார் நடக்குமா? ஓஹோ, இவ்வளவு பெரிய விஷயம் இதுக்குள்ள அடங்கி கிடக்குது. புரியுதா? நீயும் தெய்வம், சிந்திச்சு பார்த்தா நல்லா புரியுதா? அப்போ இந்த உண்மையை சொல்றதுக்கு தான் நீ எதை வேணாலும் வணங்கலான்னு சொன்னாங்க. ஐயா சொன்னார் இல்லைங்களா? உருவத்தை வணங்குறோம், இப்போ கல் சிலை வச்சு வணங்குறோம், சிலையா இல்லாமல் வெறும் கல்லையும் வச்சு வணங்குறோம். சந்தனம், மஞ்சள், மாட்டு சாணம் வச்சு வணங்குறீங்களா பிள்ளையாருன்னு? அது அருகம்புல் வச்சு, அது தெய்வமா இல்லையா? தெய்வம் இல்லையா? தெய்வம்தான். அப்போ தெய்வம் அருளுங்கிறீங்க, இது பார்க்குறோமே. தெய்வம் அருள்னா கண்ணுக்கு தெரியாது இல்லை, இது கண்ணுக்கு தெரியுது. அப்போ கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் தெய்வம்தான். ஆனால் இது நிலை இல்லாத தெய்வம், இது பொய்யான தெய்வம், பொய்ப்பொருள், மாறிவிடும், மாயை. அது மட்டுமல்ல, நாம் பார்த்த தெய்வத்துக்கு உருவம் உண்டா? இந்த பிள்ளையார் தெய்வத்துக்கு உருவம் உண்டு இல்லை? அப்போ அது தெய்வத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சாமி. சாமின்னா என்ன தெரியுமா? தமிழ்ல சாமி. சாமின்னா சாவை மிஞ்சியது, சாகாதது, சாவே கிடையாது. தெய்வம் சாகுமா? தெய்வம் செத்து போனா அப்புறம் ஏதாச்சும் படைக்கிறது யார்? இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களை படைக்கிறது யாரு? கடவுள். அப்படிதானே? அப்படித்தானே சொல்லியிருக்கிறீங்க. பூமியை படைத்தது யாரு? வானத்தை படைத்தான், பூமியும் படைத்தான், விண்ணையும் படைத்தான், காற்றையும் படைத்தான், கடவுள் தானே. இப்போ தாவரங்களை படைத்தது தெய்வம் தானே. புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், மனிதன் எல்லாரையும் படைத்தது யாரு? கடவுள். அப்போ படைச்சா இதெல்லாம் நிலையா நிற்குதா? படைக்கப்பட்டதெல்லாம் நிலைப்பதில்லை. ஆனால் இதுவும் சாமி தான். தெய்வம் சொல்லியிருக்குது, பகவத்கீதையில் சொல்லுது, விண்ணும் நானே, நான் விண்ணை படைத்தேன், காற்றை படைத்தேன், கனலை படைத்தேன், நீரை படைத்தேன், மண்ணை படைத்தேன். ஆனால் எல்லாம் எதுங்க? நான் தான். என்னை படைக்கும்போது அந்த பகவானை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால எதை எடுத்து எதை படைக்கிறது? எதையுமே படைக்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, ஆதியிலே எங்கும் வெறுமையா இருந்தது, ஒண்ணுமே இல்லை, தேவன் இருந்தார்.
அப்போ தேவன் எதை படைச்சாரு? விண்ணை படைத்தார், காற்றை படைத்தார், கனலை படைத்தார், நீரை படைத்தார், மண்ணை படைத்தார், தாவரங்கள், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள் எல்லாம் 6 நாளில் படைச்சிட்டாராம். முதல் நாள் தாவரம், 2வது நாள் என்னதுங்க? புழு, 3வது நாள் பூச்சி, 4வது நாள் ஊர்வன, 5வது நாள் கால்நடைகள், 6வது நாள் மனிதன். அப்போ 7வது நாள் என்ன பண்ணியிருப்பார்? கிறிஸ்தவங்க கிட்ட கேட்டேன், அதாங்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருந்துட்டாராம். அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை உங்களுக்கு சொல்றேன், எனக்கு என்ன தெரியும். அப்போ இதெல்லாம் படைச்சது யாருங்க? நான் கேட்குறேன், பிதா படைச்சாருங்கிறீங்களே, எதை வச்சு படைச்சாரு? இப்போ பானையை படைக்கணும்னா மண் வேணும், துணி படைக்கணும்னா பஞ்சு வேணும் இல்லையா? இருந்ததே பகவான், எப்படி படைச்சிருப்பாரு? யாராவது சிந்திச்சிங்களா? அதுக்கு தான் ஒரு உபரிஷத்தில் ஒன்று வருது, சிலந்தி பூச்சி வலை செய்யுதில்ல, அது வேற ஏதாவது எடுத்தா வலை செஞ்சிச்சு? தன்னுடைய உடல்ல இருக்கிற ஒரு நீர், அதை கொண்டே வலை பின்னியது. அதே போல பகவான் எதையும் இடைத்து படைக்கவில்லை, பகவானே இதுவாக ஆனார். இதுக்கு மேல என்ன ஓமை சொல்றது? பைபிள்ல ஆதியிலே எங்கும் வெறுமையா இருந்தது. யார் இருந்தா? பகவான் இருந்தார். ஆனா வேற ஒன்று இருந்ததா சொல்லப்படுது. பகவான் இருந்தார்னு சொல்லல, ஆதியிலே எங்கும் வெறுமையா இருந்தது. பகவான் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் படைச்சார். அப்படித்தானே? இப்ப பகவான் இருந்தார்னு தானே அர்த்தம், ஆண்டவர் இருந்தார்னு தானே அர்த்தம். பைபிள்ல முதல் வசனத்துல இன்னொன்று இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இன்னொன்று என்பது எது? நீங்க எல்லாம் படிச்சு அங்க என்ன சொல்லியிருக்கு? மெய்ப்பொருள்னா சொல்லியிருக்கு இல்ல, எங்கும் இருள் சூழ்ந்து இருந்தது. அப்ப எது பகவான்? இருள் தான் பகவான். பைபிள்ல இருள்னு சொல்லியிருக்கு, புரியுதா? இந்து மதத்திலையும் அப்படித்தான் சொல்லு. இந்த இருளுக்கு இந்து மதத்தில் கிருஷ்ணம்னு சொல்லி, விஷ்ணு கருப்பு. இருள் என்ன கலர்ல இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும்? இல்லை என்னை விட கருப்பா இருக்கு. என்னை விட என் முடி கருப்பா இருக்கு. காக்காய் கருப்பா இருக்கும், அண்டங்காக்கா அதை விட கருப்பா இருக்கும். கருப்பு தாங்க சாமி, கருப்பு சாமி. வடமொழியில சொன்னா கிருஷ்ணசாமி. கிருஷ்ணம்னா கருப்பு. பைபிள் இருள்னு சொல்லிச்சு, இவங்க கருப்புன்னு சொல்லிட்டாங்க. மாணிக்க வாசகர் சிவனை இருள்னே சொல்றார். அதுவும் கும்மிருட்டு அண்டங்கருப்புங்கிறார். திணிவு பெற்ற கருப்புன்னு சொல்றார். திருவாசகம் படிச்சிருக்கலாம் அல்லது கேட்டிருப்பீங்க, சொல்றேன் கேளுங்க. உயிர்க்கெல்லாம் உயிரே, எல்லா உயிர்களுக்கும் உயிர். அந்த இறைவன்கிற உயிர்ல இருந்துதான் இந்த உயிர் வந்திருக்கு. உயிர்க்கெல்லாம் உயிரே, ஜீவாத்மாவுக்கெல்லாம் பரமாத்மாவே. ஆத்மானா உயிர், புரியுதா? ஏன்னா இங்க ஆன்மீகம்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். உயிர்க்கெல்லாம் உயிரே, எம் பிறப்பறுக்கும் அருமருந்தே. என்னுடைய பிறவி தொடரை அறுப்பது எது? அந்த இறைநிலை. பிறவாமை வேண்டும், வேண்டியிருக்காங்க. எம் பிறப்பறுக்கும் அருமருந்தே,
அது எப்படி பிறப்பா இருக்கும்? அந்த இறைவனை உணர்ந்து விட்டால், மனம் இறைவனோட போய் சேர்ந்துட்டா திரும்ப இங்க பிறவி இல்லையா பூலோகத்தில். அங்க போயிடலாம் பரலோகத்துக்கு. பரலோகத்திலிருந்து எங்க வந்தோம்? பூலோகத்துக்கு. எதுக்கு வந்தோம் தெரியாதா? எல்லாரும் நீங்க கடைசியில் போறப்ப எங்க போவீங்க? பரலோகம் போயிட்டார், மேலே போயிட்டார். அதுல சைவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சிவலோகத்துக்கு போயிட்டாங்களாம், வைஷ்ணவர்கள் எல்லாம் வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க. அங்கேயே ஒற்றுமை இல்லை. கிறிஸ்தவர்களை கேட்டால் நாங்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டோம் அப்படி சொல்றாங்கல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த பரம் அப்படின்றது இருள்னு சொல்றாரு. பைபிள்ல இருக்குல்ல இருள்னுட்டு. மாணிக்கவா சொல்றாரு, உயிர்க்கெல்லாம் உயிரே எம் பிறப்பருக்கும் மறுமருந்து. அந்த இறைவனை உணர்ந்துட்டா இனிமே பூலோகத்தில் வேலை இல்லை. இறைவனை உணர்ந்தாதான் இந்த பூலோகத்தில் வாழ்வாங்கு வாழ முடியும். அப்பதான் இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சு மன நிறைவு பெற முடியும். இல்லைன்னா வந்த வேலை முடியாது. ஆசை இருக்கும், ஆசை இருந்தா பிறவி தொடரும். இறைவனை உணர்ந்துட்டா நிறைவேறாத ஆசையே இருக்காது, எல்லா ஆசையும் நிறைவேறிடும். புரியுதா? நம்ம வாழும் காலத்தில் இறைவனை உணரணும். உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இப்போ சொன்னல முதல்ல நினைப்பதெல்லாம் நடக்கும்னு. நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடும்ல. அப்ப ஆசை இருக்குமா? ஆசை இருந்தா தானே பிறவி தொடருது. இப்போ ஒருத்தர் மரண தருவாயில் இருக்கிறார். என்ன கேட்குறாங்க? ஏதாவது ஆசை இருக்கா? கடைசி ஆசைன்னு தூக்குல போட்டவனை தான் கேட்பான். ஏன்னா அவன் நிறையா சொல்லிட்டான்னா அதை நிறைவேற்ற முடியாது, நாளாயிடும். கடைசியிலன்னா ஒரு ஆசையை சொல்லு, ஒரு ஆசை தான் சொல்ல முடியும் கடைசியில். கோயம்புத்தூரில் ஆட்டோ சங்கர்னு ஒருத்தரை தூக்கில் போட்டாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்னப்பா ஆசை? அவனுக்கு கேட்டது, எனக்கு பிரியாணி வேணும்னு. அவனை தூக்கில் போடுறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டான். டெய்லி ஒவ்வொரு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி ஒரு நாள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வாங்கோலி பிரியாணி, புறா பிரியாணி, எறா என்னமோ வாங்கி கொடுத்தான். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் ஆஃபீஸ். அங்கே ஜெயிலில் என்னோட நண்பர் ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார், இன்னைக்கு ஆட்டோ சங்கர் இது கேட்டார் இது கேட்டாருன்னு. நான் சொன்னேன், நல்லா வாங்கி கொடுத்துருங்க, இல்லைன்னா அவருடைய ஆன்மா செத்த பிறகு நேர பிரியாணி கடை முன்ன வந்து வாசலில் நிற்கும். அங்கே பிரியாணி சாப்பிட வர்றவன்லாம் ஒரு பிளேட்டு சாப்பிடணுன்னு தான் வருவான். உள்ளே போய் சாப்பிட ஆரம்பித்த உடனே 2 பிளேட்டுக்கு ஆர்டர் பண்ணுவான். தன்னை அறியாமலே ஆர்டர் பண்ணி அதிகமாக சாப்பிட்ருவான். கடைசியில் அவசப்பட போகிறது அவன். ஏன்னா அவன் யாருக்காக சாப்பிட்றான்? அந்த பேய்க்கு சேர்த்து சாப்பிட்றான். பேய்னா என்ன தெரியுமா? என்கிட்ட சிலர் கேட்பாங்க, பேய் உண்டா? உண்டுன்னு. எப்படி சொல்றீங்க? யாரெல்லாம் வாழும்போது நிறைவேறாத ஆசைகளோட, பொருளாசை, புகழாசை, புலனின்ப ஆசைன்னு அலைகிறாங்க பாருங்க, ஆசை வயப்பட்டு வாழ்றாங்களே, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? சிலர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அலைஞ்சா நீ எப்படி அலைகிறன்னு கேட்பீங்க. அதே தான் பேய். அப்ப யாரெல்லாம் ஆசை தீராத ஆசைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் உடம்போட இருக்கிற பேய். உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா ஆவி மட்டும் நிற்கும். அதுக்கு பேரு ஆவி பேய். அவ்வளவு. இப்ப பேய் உண்டா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க.
இப்பவே நீங்க முடிவு பண்ணிடுங்க, பேயா அலையணுமா? அப்ப என்ன பண்ணணும்? ஆசைகளை நிறைவேற்றிடணும். நீங்க ஆசையே வேண்டான்னு ஆசையை தூக்கி வீசிட முடியுமா? அதெல்லாம் பொய்யுங்க. நீ ஆசைப்படாத ஆசைப்படாதன்னு சொல்றதெல்லாம் அவன் சொல்றவனுக்கே அவன் தப்பா சொல்றான். அப்படி யாருமே கிடையாதுங்க உலகத்தில். ஆசை இல்லாம எவனா யாராவது இருக்காங்களே? என்கிட்ட காமிக்க முடியுமா? நீங்க ஆசைப்படாதீர்கள் ஆசைப்படாதீர்கள், அவ்வளவும் பொய்யுங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஆசைகள் நிறைவேற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. யார் நினைச்சா நிறைவேறும்? தெய்வம் நினைச்சா நிறைவேறும். அதனால நம்முடைய ஆசைகள் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்றோம்? இப்ப புரியுதா? அப்போ தெய்வம் நினைச்சா ஆசை நிறைவேறும். நாமளே தெய்வம் ஆயிட்டா நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். புரியுதா? இப்போ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்ப நாம தெய்வம் ஆயிட்டா நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நாம தெய்வம் மாறுது எப்படி? உடனே சொன்னார், செத்து போயிட்டா மாலை போட்டு பொட்டு வச்சு தெய்வமா கும்பிடுவாங்க. தெய்வம் மாறுதுன்னா அப்படியா? இப்ப அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். யாராவது இறந்து போயிட்டா அவர் பேர் எழுதும் போதெல்லாம் தெய்வத்திரு, அவர் தெய்வம் ஆயிட்டாராம். வீட்டில் அவருக்கு படம் போட்டு மாலை போட்டு பொட்டு வச்சு தெய்வமா கும்பிடுறான். இதுதான் தெய்வமாகிறதா? அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் தெய்வமா கும்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியா? நான் எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லிட்டேன், என்னை யாரும் வணங்காதீங்கன்னு. செத்த பிறகு என் படத்தை வச்சு யாரும் வணங்கப்படாதுன்னு இப்பவே சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் யாரும் வணங்கப்படாது. புரியுதா? தெய்வம் ஒன்றுதான் வணங்கணும். நபிகள், முகமது நபி அவருடைய படத்தை வரைஞ்சாங்களாம். ஒரு காலத்தில் வரையாத என் படத்தை வரைஞ்சா எல்லாரும் எதை வணங்கிடுவாங்க? நான் சொன்னதெல்லாம் விட்டுருவான். இப்போவே நிறைய பேர் வேதாத்திரி மகரிஷிக்கிட்ட வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. சாமி உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் வழிகாட்டணும். சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? வேதாத்திரி மகரிஷி, என் படத்தை வைக்காத வச்சா என்ன வணங்கிடுவான்னார், பூ போட்டுருவான்னு சொன்னார். அப்புறம் ஏன் வச்சிருக்கோன்னு கேட்குறீங்களா? இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு யாருன்னு தெரியாதில்ல, அடையாளத்துக்கு வச்சிருக்கோம். தயவு செஞ்சு உங்களை நான் கேட்டுக்கிறேன், வேதாத்திரி மகரிஷி படத்தை அடையாளத்துக்கு வச்சுக்குங்க. பொட்டு வைக்கிறதோ மாலை போடுறதோ தொட்டு கும்பிடுறதோ அவரை நினைக்கிறதுக்கு, குருவை நினைக்கிறது நல்லது. தொட்டு வணங்கணுமா? இப்படி வணங்கணுமா? அவசியமே இல்லையே. மகரிஷி காலத்தில் 1980 எங்களுக்கு எப்படி குருவை வணங்கணும்னு சொல்லி கொடுத்தார். அவரை தொட வேண்டியதில்லை. மண்டிட்டு இந்த கருடாழ்வார் மண்டி போட்டிருப்பார் பார்த்தீங்களா, ஒரு காலம் மடித்து இப்படி வணங்கி இப்படி வணங்க சொன்னார். ஒரு தலையை சிரம் தாழ்த்தி வணங்கி என் கண்ணை பாருங்கள். நீங்கள் தலையை வணங்கும் போது நான் தலைக்கு மேலே கை வைப்பேன். அப்போ என் கையில் இருந்து ஆற்றல் உச்சந்தலை வழியாக பாயும். அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? என் கண்ணை பார்க்கணும், என் கண்களில் இருந்து ஆற்றல் உங்களுக்கு பாயும். இதுதான் குரு வணக்கம். இப்போ எதை வணங்கணும்? இப்போ வேணா மகரிஷி படம் இருக்குது, அவர் கண்ணை பாருங்க, அங்கேருந்து சக்தி வரும், அவ்வளவுதான். ஆனால் சக்தி தான் வரும், சிந்திச்சா அறிவு வரும். புரியுதா? அது மாதிரி இப்படி தான் இருக்கணுமே தவிர, ஆனால் மகரிஷி ஆற்றல் வரும், ஆற்றலுக்கு கண்ணு மூக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆற்றல் வர்றதான்னு நினச்சிங்கன்னா வரும். எந்த பொருளை பார்த்தாலும் ஆற்றல் வராதா? உங்ககிட்ட உங்களை பார்த்தா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஆற்றல் வராதா? இங்கேருந்து போன அலை, இப்போ ஒரு செவுத்துல பந்து அடிக்கிறோம், பந்து செவுத்துல மோதினோன்னு திரும்ப யார்கிட்ட வருது? அப்படித்தான் ஆற்றல் வரும், அறிவு வரணும், மகரிஷி சொன்னதை கேட்கணும். புரியுதுங்களா? அது மாதிரி மாணிக்க வாசகர் சொல்றார், உயிர்க்கெல்லாம் உயிரே எம் பிறப்பருக்கும் அருமருந்தே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆசையற்ற நிலையை நீ கொடுத்து விடுவாய்.
என் ஆசைகளெல்லாம் வேண்டுவது அறிவோய் நீ, வேண்டுவதெல்லாம் தருவோய் நீ. பாருங்க மாணிக்கவாசகர் எப்படி பாடுறாரு பாருங்க. உயிர்க்கெல்லாம் உயிரே எம் பிறப்பருக்கும் அருமருந்தே. அடுத்த வார்த்தை பாருங்க, திணிந்ததோர் இருளின் தெளிந்த தூவெளியே. திணிவு பெற்ற இருள், கும் இருட்டு. யாரு சொன்னது? இப்ப புரிஞ்சுக்குங்க. தூய வெளிங்கிற, தூய்மையான வெளி, சுத்த வெளி. ஒரு துணி சுத்தமா இருந்தா அது என்ன சொல்லுவீங்க? தூய்மையா இருக்கு. மகரிஷி சுத்த வெளியினாரு, மாணிக்க வாசகர். இப்ப மாணிக்க வாசகர் வேற, வேதாத்திரி மகரிஷி வேறையா? அவரு சொல்றது வேற, இவரு சொல்றது வேறையா? இதை இந்துக்கள் ஒத்துக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இருக்குது இல்ல, இது மாதிரி பாடுறார். ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லான். இறைவனுக்கு உருவம் உண்டா? யாரு சொன்னா இல்லைன்னு? மாணிக்க வாசகர். நம்மாழ்வார் சொல்றார், யாவையும் எவ்வுயிரும் தானாகி அவரவர் சமயந்தோறும் தோய்விலன் புலன் ஐந்துக்கும் சொலப்படன் உணர்வின் மூர்த்தி ஆவி சேர் உயிரினும் உள்ளான் சொல்றார். ஒரு அவனுக்கு இப்போ உருவம் கிடையாது இல்ல, புலன் ஐந்துக்கும் சொல்லப்படன். அப்ப என்ன அர்த்தம்? கண்ணால பார்க்க முடியாது. அப்படின்னா கடவுளை பார்த்ததாக சிலை செஞ்சு படம் வரைஞ்சிருக்கிறாங்களே, இது உண்மையா? நல்லா புரிஞ்சுதா? இப்போ உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க, ராமனும் கிருஷ்ணனும் பிறந்தாங்களா இல்லையா? நான் சொல்கிறேன், ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் 18 புராணங்களிலையும் ராமனும் கிருஷ்ணனும் முருகனும் விநாயகரும் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். அது எழுதி வச்சிருக்கு புராணத்தில். அவர்கள் பிறந்தார்கள். அப்போ பிறக்க முன்னால எங்கே இருந்தாங்க? என்னுடைய கேள்வி சொல்லுங்க. நான் பிறக்க முன்னாலே எங்கள் அம்மா அப்பாவுடைய கருவா இருந்தேன், அப்படித்தானே? பஞ்சபூதங்களா இருந்தேன். அப்போ ராமனும் கிருஷ்ணனும் விநாயகரும் சுப்பிரமணியரும் பிறக்க முன்னால எங்க இருந்தாங்க? நல்லா நீங்க தான் சிந்திக்கணும். சரி, பிறந்தாங்க, அப்போ வளர்ந்தாங்க, குழந்தை மாதிரி தானே பிறந்தாங்க. குழந்தையா இருந்து பெருசாகி கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருப்பாங்க? வயசாகிருக்குமா? ஆயிருக்காதா? இப்போ வயசானா அவங்களுக்கும் ஆயுள் உண்டு இல்லை? இப்போ ஒரு நாள் என்ன ஆயிருப்பாங்க? நல்லா சொல்லுங்க. அப்போ ராமன் கிருஷ்ணன்லாம் செத்து போயிட்டாங்கிறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? அப்ப அவங்க எல்லாம் மனிதராக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்தவர்கள். நம்ம முன்னோர்கள் மாதிரி அவங்க, அவ்வளவுதானே? அப்போ அவங்க தெய்வம்னா எங்க தாத்தாவுக்கு தாத்தா யாரு? எங்க தாத்தாவே தெய்வம், எங்க அப்பாவே தெய்வம். அப்புறம் என்ன? அது மாதிரி தானே. ஏன் நீங்க சிந்திக்கல? இன்னைக்காவது கொஞ்சம் சிந்திக்கிறீங்களா? சங்கராந்தி ஒரு திருப்பம் வர்ற நாள் வந்திருக்கு கிட்டத்தட்ட. சங்கராந்தின்னா ஒரு திருப்பம். தை பிறந்தா உங்களுக்கு வழி பிறந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ ஆன்மா அப்படின்னா இப்ப எல்லாம் புரியுதா என்னன்னுட்டு? ஆன்மாவுக்கு என்ன இல்லைங்க? உருவம் கிடையாது. அப்போ உருவம் வந்தா அது என்ன சாமி? சின்ன சாமி. அதுவும் சாமி தான். இது பொய்யான சாமி, மாறுகிற சாமி. தெய்வம் அழிந்து போயிடும். தெய்வம்தான் மண்ணு, தெய்வம்தான் நீர், பகவான். ஆனா மண்ணும் நீரும் நிலையில்லாது, மாறுவது. மாறாதது மெய், மாறுவது பொய். அப்போ உருவத்தில் வணங்கினா பொய் சாமி, அருவமா வணங்கினா மெய் சாமி. மெய் சாமி பெரிய சாமி, பொய் சாமி.
இப்போதான் ஏண்டா சின்னசாமி பெரிய சாமின்னு பேர் வச்சாங்க. சின்னாத்தா பெரியாத்தா, சிக்கம்மா தொட்டம்மா. ஓ சித்தம்மா தொட்டம்மா, இங்கே பேர் இருக்குது. சிக்கம்மா தொட்டம்மா, சிக்கம்மா தொட்டம்மான்னு இருக்குது இல்ல. இப்ப புரியுதா? இன்னைக்கும் புரியலன்னா நான் வந்து சும்மா சும்மா சொல்லி என்னத்தை பிரயோஜனம்? சொன்னது சொன்னதுதான். நான் ஒரு தரம் சொன்னா சொன்னதுதான், 100 தரம் இல்லை. 100 தரம்லாம் சொல்ல மாட்டேன். புரியுதா? இங்க இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் உலகத்தில் யாரும் பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. புரியுதா? ஆனால் நான் பேசிக்கிட்டு யாரும் மறுக்க முடியாது. நல்லா புரிஞ்சு போச்சுல. இது கொஞ்சம் காது கேட்கணும், கொஞ்சம் சிந்திக்கிற சக்தி இருக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் தவம் பண்ணாங்கல்ல, ஆகினை துரியம்னு, அது போதும். காது கேட்டா போதும், கொஞ்சம் தவம் பண்ணி சிந்திச்சிங்கன்னா போதும், தெய்வம் எதுன்னு தெரிஞ்சிடும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புரியுதுங்களா? அதுதாங்க டார்க்னஸ், இருள், கிருஷ்ணம். இந்த இருள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதான் தெய்வம். அதனால தான் இந்து கோயில்களில் இந்த மூலஸ்தானத்தில் தெய்வம் இருக்குல்ல, மூலவர், எல்லாவற்றுக்கும் மூலவர், ஆதி மூலம். என்ன கலரில் வச்சுருக்காங்க சிலையை? ஏன் கருப்பை வச்சாங்கன்னு இப்போவா தெரியுதா? அது என்ன ஆடை இல்லாமலாம் இருக்குது, ஆபரணம் இல்லாமலாம் இருக்குது, எல்லாம் அதில் செதுக்கி இருக்குது. நாம தான் அதுக்கு மேலே ஆபரணத்தை போட்டு, அதுக்கு மேலே துணி போட்டு கட்டி, அதுவும் பத்தாதுன்னு வெள்ளி கவசம் தங்க கவசம் போட்டு அந்த கருப்பை என்ன பண்ணிட்டோம் தெரியாமல் மறைச்சு விட்டான். முன்னோர்கள் இந்த கருப்பு தாண்டா சாமி, கருப்பு தான் தெய்வம், சாவை மிஞ்சியது சாமி. இருள் அழியுமா? ஒளி அழிஞ்சு போயிடும், விண்ணு அழிஞ்சிரும், காற்று அழிஞ்சிரும், ஓசை அழிஞ்சிரும், சுவை வாசனை எல்லாம் அழிஞ்சு போயிடும். அழியாதது எதுங்க? இது இப்போ நல்லா தெரியுமா தெரியாதா? இருள் அழியுமா? எவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் இருள் இருக்கா இல்லையா? கைக்குள்ள பாருங்க இருள். இருள் ஏதாவது எங்க இருந்தா அது வருதா? நிரந்தரமா இருக்குதா? அப்போ தெய்வம் நிரந்தரம், அப்படித்தானே? எட்டர்னல், அப்படித்தானே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறீங்க. தெய்வம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா திரும்ப இந்த உலகத்தில் விண்ணையும் காற்றையும் நெருப்பையும் நீரையும் யாரு திரும்ப படைக்கிறது? கம்பர் சொல்றார், உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா. இந்த உலகங்கள்லாம் எதுல இருக்குதுங்க? இந்த பூமி எதுல இருக்குது? நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த பூமி எதுல இருக்குது? ஸ்டாண்டில். குளோபு ஸ்டாண்டில் தானே இருக்கு. இந்த பூமி ஸ்டாண்டிலையா இருக்கு? ஸ்டாண்டு போட்டிருக்குதா? ஒருத்தர் சொன்னார் முன்னாடி, அதெல்லாம் ஸ்டாண்டு போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியாது, இங்கே பார்த்தீங்களா? இப்போ சேட்டலைட்ல இருந்து படம் எடுத்துட்டோம். பூமி உருண்டா இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்குது. ஸ்டாண்ட் இருக்கா? ஆனா ஒண்ணு இருக்கு சுத்தி, அது என்னது? இருள். அப்போ இந்த உலகங்கள்லாம் எதுல இருக்கு? உலகம் யாவையும் தாமுள தம்மிலே உள்ளது. கம்பருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது இருள் தான் தெய்வம்னு. அதனாலதான் கம்பராமாயணத்துல ராமனை இறைவான்னு பாடல. ராமாயணம் எழுதின கம்பர், நாமெல்லாம் ராமன் தான் கடவுள்னு அதுக்கு வேற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ராமருக்கு கோயில் கட்டுறது, ராமர் பாலமெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த ராமர் பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை. ஆனா கம்பர் அவரை கடவுளாக பாடவில்லை. பாடியிருக்காரா? இல்ல வால்மீகாவது பாடியிருக்காரா? இல்ல. நாம தான் சண்டை போட்டு கிடக்கிறோம். உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும். ஆக்கல், காத்தல், அழித்தல். அதான் ஜெனரேட்டர், ஜி,
ஆபரேட்டர் ஓ, டெலிட்டர் டி, சேர்த்து படிங்க. இன்னுமா புரியல? நான் இதுக்கு மேல என்னதான் பேசட்டும் உங்களுக்கு? ஜிஓடி காட், ஓ மை காட் வேர் யூ ஆர், எங்கனாலும் தேடு, நீ பார்க்கவே முடியாது. ரமண மகரிஷி கிட்ட ஒரு ஆங்கிலேயர் வந்து கேட்டாராம், வாட் இஸ் காட்? ரமணர் சொன்னாராம், வாட் இஸ் காட்? இருப்பது எல்லாமே தெய்வம், தெய்வத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அவரு சொல்லிட்டு போயிட்டார். புரிஞ்சிருக்குமா எவனுக்காவது? எது இதுவாக இருக்கிறதோ அது எது? இந்த இரும்பு தெய்வம் சொன்னா இரும்பு அழிந்து போயிடுத. அப்ப அழியாதது எது? டார்க்னஸ், சுத்த வெளி. அதுதான் பிரணவம், அதுதான் அறிவு, இதுதான் ஆன்மா. இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அந்த ஆன்மாதான் அனைத்துமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது ஆன்மீகம். அந்த ஆன்மாதான் அனைத்துமாக இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப என்னுடைய மனம்ங்கிறது என்னது? ஆன்மா தானே. அதனால மனதுக்கு பேர் என்னங்க? ஜீவாத்மா. தெய்வத்துக்கு பேரு பரமாத்மா. இந்த தெய்வம், இந்த மனம் பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிடுச்சுன்னா, அப்போ உங்ககிட்ட எல்லாம் இருக்கிறது மனம் தானே, எல்லாரும் இருக்கிறது பஞ்சபூதம் தானே. அப்போ நீங்களும் பஞ்சபூதம், நானும் பஞ்சபூதம். நீங்களும் பரமாத்மா, நானும் பரமாத்மா. அப்போ நீங்கள் நானும் ஒன்று தானே இல்லையா? அப்போ நம்ம எல்லோரும் எங்கிருந்து வந்தோம்? தெய்வ நிலையிலிருந்து வந்தோம். அப்போ நமக்கு எல்லாருக்கும் தந்தையும் தாயும் எது? தந்தையும் நீயே, அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே. இப்போ புரியுதா? அப்போ நாமெல்லாம் யார்? ஒரே தாய் தந்தையருடைய பிள்ளைகள் தானா இல்லையா? யாராவது இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைங்க, உங்கள் ரேஷன் கார்டில் வேற பேர் இருக்குது, எங்கள் ரேஷன் கார்டில் அம்மா அப்பா வேறையா இருக்குது. நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? நல்லா சொல்லுங்க. இறைவன் ஒருவன் தானே. அப்போ நாம் எல்லாம் ஒரு தாய் தந்தையரின் பிள்ளைகள். ஒத்துக்காவங்க யார் இருக்கீங்க? சரி, அப்போ ஒரு தாய் தந்தையருடைய பிள்ளைகள் என்றால் நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள் தானா இல்லையா? அப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உங்களுக்கு ஆடணும்ல, தான் ஆடாவிட்டாலும் ஆடுதா? ஆடுதா? ஆடுனா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தீங்கு செய்வாங்களா? இப்ப நடக்குதா இல்லையா? வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி கூட எப்படி நினைக்கணும்? நீயும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை. அப்ப கணவன் மனைவியும் நாம ரெண்டு பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப அன்பு வரணும் இல்ல? சகோதர அன்பு, அன்பே பிரதானம். சகோதர என்ன கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க? சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு பாட்டு பாடுறாங்களே, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் சிக்காகோவில் விவேகானந்தர் சகோதர சகோதரிகளேன்னாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டு சொன்னாரு. கை தட்டினவெல்லாம் புரிஞ்சு சொன்னானான்னு தெரியாது. கை தட்டினவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே தட்டியிருப்பான். நான் நம்பல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அப்படி புரிஞ்சிருந்தா இங்கே ஜாதி உணர்வு, மத உணர்வு, இன உணர்வு, மொழி உணர்வு இருக்குமா? உண்மையில நம்ம சகோதர சகோதரிகளுக்கு
உண்மையான அன்பு இருக்கிறவங்க யாராவது கேடு செய்வாங்களா? அவங்க கஷ்டப்பட்டா உதவுறாங்கல்ல, உதவுறமா இல்லையா? அவங்களுக்கு ஒரு துன்பம்னு வந்துடுச்சுன்னா, ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா கூட என்ன பண்றோம், மனம் வேற பாதிக்குதுங்க, அங்க நடுங்குது. நடுங்குதா நடுங்கலையா? அதே மாதிரி இங்க இருக்கிற யாருக்கு துன்பம் வந்தாலும் அந்த ஒரு நடுக்கம் வரணுமா வேண்டாமா? அது உண்மையானா மனிதனுக்கு மனிதன் துன்பம் கொடுக்கவே மாட்டான். அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் எடுக்கிற பொருளை பறிப்பானா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நாட்டுக்கு நாடு சண்டை வந்திருக்குதே, எதுக்கு? அன்புனாலையா? அன்பு இல்லாதனால. புரியுதா? இங்க ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் சண்டை வருதில்ல? கணவன் மனைவிக்குள்ள கூட சண்டை வருது, கொலை செய்யறாங்களே. இதுக்கு பேரு அன்பா? ஐ லவ் யூ சொல்லிதானே கல்யாணம் பண்ணாங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போற பெண்கள்லாம் எதை எதிர்பார்த்து போனீங்க? இருக்கா அன்பு? அன்பு என்பது மாறாதது. அன்பு என்பது மாறாதது. 6 நாள் அன்பா இருந்துட்டு ஒரு நாள் உதச்சா என்ன அர்த்தம்? ரொம்ப அன்பு இருக்குன்னு அர்த்தம்? அன்பு முறிஞ்சு போச்சு, அன்பு மாறிவிட்டது. ஒரு பில்டிங் கட்டுறோம், 6 மாசம் பில்டிங் கட்டுறோம், ஒரே நாள் குண்டை தூக்கி போட்டோம். அன்பா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான அதுதான். நான் கூட ஒரு முறை பேசினேன். நான் அப்படி எனக்கே சில நிகழ்ச்சிகள் எங்கள் குடும்பத்தில் நடந்திருக்குது. எங்களுடைய பங்காளிகள் நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் நான் உதவுவேன். ஒரு சாஸ்திர நூலில் சொல்லியிருக்குது, உன் குடும்ப உறுப்பினரை உன் கண் முன்னால் ஒருவர் கொலை செய்தால் கூட நீ அவருடைய குற்றத்தை மன்னிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் அவன் செய்த குற்றத்தை மறந்து நீ மன்னிக்க வேண்டும், அவனுக்கு உதவ வேண்டும்னு சொல்லியிருக்குது. அதுதான் திருக்குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான தி ட்ரூ லவ், உண்மையான அன்பு. இந்த அன்பு மலர்ந்து விடுமே ஆனால், இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? பொருள். ஒருத்தர்கிட்ட பொருள் அதிகமாக இருக்குது, ஒருத்தர்கிட்ட பொருள் குறைவாக இருக்கு. இதனால தானே பொருளுக்கு சண்டை போடுறான். பொருளுக்காக தானே இவ்வளவு பிரச்சனை இல்லையா? அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகினிலே ஓலை குடிசைய வச்சிருக்கு. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏன் இப்படி வந்தது? சில வளர்ந்த நாடுகளில் போய் பாருங்க. நான் சில நாடுகளுக்கு நான் நேரில் போயிருக்கிறேன். சில நாடுகளுக்கு அங்குள்ள செய்திகளை தெரிகிறேன். என்னுடைய மகன் கூட இப்போ ஒரு பெரிய நல்ல வளர்ந்த நாட்டில் இருக்கிறான். அவன் தான் சொன்னான், அப்போ இங்கே யாரும் திருடுறதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேடு விளைவிக்கிறதில்ல, சண்டை சச்சரவு ஒன்றுமே கிடையாது, போலீஸுக்கு வேலையே இல்லையா ஃபின்லாண்டில். போலீஸ் எங்கே இருக்குன்னே தெரியல, ஒன்றும் கிடையாது. ஒரு திருட்டு வீட்டை கூட திரண்டு போட்டு போகலான்னு சொல்லி அந்த நாட்டு மக்களுக்கு அந்த அரசாங்கம், அங்கே இருக்கிற மக்கள் அப்படி வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் உதவுறது, அவ்வளோ வசதி இருக்குது எல்லாருக்கும். புரியுதா? இங்கே நம்ம நாட்டில் அப்படியா? 100 மணி பர்ஸை பணம் வச்சு 100 இடத்துல போட்டாங்களாம். 24 மணி நேரம் கழித்து போய் கலெக்ட் பண்ண போகிறாங்க. 97 மணி பர்ஸ் அங்கே இருந்துதான், 3 மணி பர்ஸை காணோம். அதை யாரா எடுத்தான்னு? ரஷ்யாவிலேருந்து சில பிச்சைக்காரங்க வர்றாங்க, அவங்க எடுத்திருப்பாங்கன்னு. ரஷ்யா பார்டரில் இருக்குது ஃபின்லாண்டு. புரியுதா? இங்கே பொருளுக்காக பறிக்கிறாங்க. பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போராடி மடிகிறது மனித குலம்.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானத்துக்கும் என்ன சண்டை? இலங்கையில் என்ன பிரச்சனை? ஒரு மனிதனுக்கு கொடுமை விளைவிக்கிறான் பாருங்க. உடலை தாக்குகிறான், கொலை செய்கிறான், பொருளை பறிக்கிறான், வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறான், துன்புறுத்துகிறான். ஒரு இன்முகம் கூட இல்லை. அன்பு இருந்தா கோபமாவே பார்ப்பீங்க, குருன்னா பார்ப்பீங்க, சிரிச்சுக்கிட்டு பேசுவீங்க. இந்த கல்யாணம் பண்ணோம்னால 2 பேர் காதலிப்பாங்க, ரொம்ப நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அதை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு தான் பிறகு இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசினாரு, இப்போ இப்படி ஆயிட்டாரு. அவன் போலியா சிரிச்சிருக்கிறான், பொறுமையா இருந்திருப்பான். ஏன்னா அப்ப கோவப்பட்டா காதல் முறிந்திருக்கும். அப்ப மட்டும் கோவப்படாம இருக்க தெரிஞ்சது. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடு, பரவாயில்ல. தாலி கட்டின பிறகுதான் தெரியுது. புரியுதா? அப்போ இதெல்லாம் அன்பா? இது உண்மையான அன்பா? சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனைக்கும் பொருள் பிரச்சனைக்கு காரணம் என்ன? அன்பு இல்லை. உறவு பிரச்சனை, ஒருத்தருக்கு உறவு நல்லா இல்லைல்ல, அடி தடி வெட்ட வெட்டு குத்து நடக்குது. மண் சொல் பேசுறது, இன்முகம் இல்லை, சைப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், புறங்கூறாமை, குறை காணாமை, எல்லா நல்ல பண்புகளும் தானா வந்திருக்குமே. அப்ப அத்தனை நற்பண்புகளுக்கும் அடிப்படை என்ன பண்புங்க? அன்பு. அனைத்து நற்பண்புகளுக்கும் அடிப்படையான பண்பு அன்பு. அன்புன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா பொருள் பிரச்சனையும் இல்லை, உறவு பிரச்சனையும் இல்லை. சரி, நான் இப்ப எனக்கு அன்பு இருக்குது, இந்த உடலை நேசிக்கிறேன். ஏனென்றால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நான் அறிவில் உயர முடியும், உழைச்சி பொருளீட்ட முடியும், உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும், பிறருக்கு உதவ முடியும். அவ்வளவுதானே? அப்போ இந்த உடல் மேல எனக்கு ஒரு அன்பு வரணுமா வராதா? வருமா வராதா? அப்படி வந்திருந்ததுன்னா நான் உடனே இந்த உடலை நலமா வச்சிருக்கிறது எப்படி அப்படின்னு நான் ஆராய பறந்துடல. இந்த உடனே மனவளக்கலைக்கு வந்த உடனே சொல்லுவோம், உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், 5 அளவு முறை காக்கணும், உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம் செய்யணும், நோய் கடுமையாக இருந்தால் மட்டுமே மருத்துவமும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சது. உடனே இப்போ அன்பு வந்த உடனே வழி தெரிஞ்சிருச்சு. என்னுடைய உடலை நான் என் உடல் மேலே அன்பு இல்லாதனால உடம்பை கெடுத்து வச்சிருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ மகிழ்ச்சிக்கிட்ட வந்தேன், இந்த உடம்பு எவ்வளவு முக்கியமானது. இது என்ன தெரியுமா? இறைவனுடைய உடல், இறைவனே உடலா இருக்கிறான். இதான் இறை அன்பு. இறைவனை நேசிப்பதாக இருந்தால் நீ எதை நேசிப்ப? உன் உடலை நேசிப்பாய். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயம். உன்னுடைய இந்த சரீரத்தில் தேவன் வாசம் செய்கிறார். தேவன் யாரு? உயிர். இப்போ உயிர் எங்க இருக்குது? இந்த உடம்புல. அப்ப இறைவன் எங்க வாசம் செய்யறான்? இந்த உடல்ல. உண்மையிலே இறை அன்புன்னா என்ன? மாதா அமிர்தானந்தமை பேசியிருக்கிறாங்க, இறைவனை நேசியுங்கள், இறைவனிடம் அன்பு செலுத்துங்கள். அப்ப என்ன பண்ணணும்? அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி பூ மாலெல்லாம் போட்டு தொட்டு கும்பிடணுமா? அவருக்கு ரதத்தில் வச்சு இழுத்துட்டு போகணுமா? இதான் இறைவனுக்கு அன்பு செலுத்துறதா? உன் உடலை பேணி பாதுகாப்பதுதான் நீ இறைவன் மீது செலுத்துகிற அன்பு. அப்ப நான் இறைவன் மீது அன்பு செலுத்துறேன்னா நான் எல்லா உயிர்களையும் நேசிக்கணுமே. அட உயிர்களை விடுங்க, மனுஷனையாவது நேசிங்கப்பா. அனைத்து மதங்களும் அன்புடன் போதிப்பது மனித நேயமே சொல்லியிருக்குதுல்ல. மனிதர்களை நேசியுங்கள். எல்லா மதமும் இதான சொல்லுது. ஆனால் ஏன் இத்தனை மதங்கள் மனித நேயத்தை பற்றி பேசியும் அன்பு மலரவில்லை தெரியுமா? ஆன்மீக அறிவை கொடுக்கவில்லை. மதங்களால் ஆன்மீக அறிவை கொடுக்க இயலவில்லை. இந்த இந்து மதம் ஆன்மீக அறிவை கொடுத்துருக்குதா? சொல்லுங்க.
தெய்வம் இவ்வளவு நேரம் பேசினல்ல தெய்வம் எதுன்னு, ஆனா எல்லாம் அங்க இருக்குது. இந்து மத சாஸ்திரங்கள்ல வேதங்கள்ல இருக்குது. அத இன்னைக்கு மதத்துக்கு தலைவர்களா இருக்காங்களே இந்து மத தலைவர்கள், இந்து மத பிரச்சாரகர்கள், போதகர்கள், நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன்னா இது போல் பேசுகிறார்களா? கிறிஸ்தவ மத போதகர்கள் பேசுகிறார்களா? இஸ்லாமிய மத போதகர்கள் பேசுகிறார்களா? அவர்கள் வழிகாட்டுகிறார்களா? மதங்கள் பயனற்று போய்விட்டன. இது ஆன்மீகத்துக்காக முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட மதங்கள். இந்த 3 மதம் மட்டுமல்ல, எல்லா மதமும் ஆன்மீகத்துக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. அதனாலதான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த மதங்களால ஆன்மீகத்தை கொடுக்க முடியாது, அன்பை மலரச் செய்ய முடியாது. அன்பு மலர்ந்து விட்டால் உங்கள் உடலை பாதுகாக்கிற அறிவையில உயர்வதற்கு முயன்று விடுவீர்கள், அறிவை பெற்று விடுவீர்கள். அந்த அறிவின் வழி செயல்பட்டு உடல் நலம் காப்பீர்கள். உழைக்க தெரிந்தவர்களெல்லாம் தேவையான பொருளை உற்பத்தி செய்து நீங்களும் பயன்படுத்தி இல்லாதவர்களுக்கு கொடுப்பீர்கள். பிறருடைய தேவையை மதித்து உங்களுடைய தேவைகளை கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். அப்பொழுது பொருளாதார சமத்துவம் வந்துவிடும். அப்போ பொருள் பிரச்சனை இருக்குமா? நோய் பிரச்சனை இருக்குமா? நோய் இல்லை, பொருள் பிரச்சனை இல்லை, உறவு பிரச்சனை